செய்து விட்டதாக கூறி ஜாமீன் கோரியிருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம். சாலமன், மேலும் அவர் என்ன தெரிவித்து ஜாமீன் கோரியிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். கொக்கைன் போதைப் பொருள் வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை ஜூலை 7 வரை புழல் சிறையில நீதிமன்ற காவல்ல அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை பல்வேறு தகவலானது வெளியாகி இருந்தது. குறிப்பாக இவரது வீட்டில இருந்து 8 காலியான இந்த கொக்கைன் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அவரிடம் இதுல அந்த கொக்கைன் பாக்கெட்டுகள்ல என்ன மாதிரியான கைரேகைகள் பதிவாகி இருக்கிறது, குறிப்பாக ஸ்ரீகாந்த் மட்டுமின்றி வேறு யாராவது இவருடன் சேர்ந்து இணைந்து அடித்தனரா என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்வதற்காக தடயவியல் துறைக்கு அந்த கைரேகை பதிவுகளை கண்டுபிடித்து தருமாறு அந்த பாக்கெட்டுகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அந்த பாக்கெட்டுகளை தடயவியல் துறைக்கு நுங்கம்பாக்கம் போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து பரிசோதனை செய்வதற்காக அந்த ஆய்வுகள் வந்த பின்பு இது குறித்தான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று போலீசார் விசாரணை நடத்திய பின்பு அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு அதன் பின்பாக எழும்பூர் நீதிமன்ற நடுவர் தயாளன் முன் கைதான நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர் தரப்புல பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது தான் போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் தவறு செய்து விட்டதாகவும் தனது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்துல அதிகப்படியான பிரச்சனை இருப்பதால தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிபதி முன்பு அவர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். இருப்பினும் இங்கு ஜாமீன் தர முடியாது எனவும் NDPS சிறப்பு நீதிமன்றத்துலதான் இது குறித்து ஜாமீன் கிடைக்கும் எனவும் ஸ்ரீகாந்திடம் நீதிமன்ற நடுவர் அவர் தெரிவித்ததை அடுத்து அதன் பின்னர் தான் அவர் நீதிமன்ற காவல்ல அதன் பின்னர் புழல் சிறையில போலீசார் அடைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு நடிகர்களிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்குது. இந்த பிரசாதை போலீசார் காவலில் எடுத்து அவரை கைது செய்து அதன் பின்னர் யார் யாருக்கெல்லாம் இந்த போதைப் பொருளை வாங்கினார், சப்ளை செய்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் வெளியாகி இருக்கிறது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.